எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மக்கள் விரும்பும் நல்லாட்சியை தமிழகத்தில் அமைத்திட ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் உறுதியேற்றுவோம். மக்கள் விரும்பும் நல்லாட்சியை தமிழகத்தில் அமைத்திட ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் உறுதியேற்றிடுவோம். துரோகத்தின் மறு உருவத்திற்கு முடிவரை எழுதிடுவோம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். துரோக சிந்தனை கொண்ட சுயநலவாதிகளால் இப்போது தொடர் தோல்விகளால் துவண்டு வெற்றி என்றால் என்ன என்று கேட்கும் நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டுள்ளது என்று டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். இந்தியாவின் 3வது பெரிய கட்சியாக ஜெயலலிதாவால் வளர்த்தெடுக்கப்பட்ட இயக்கம் இப்போது சில சுயநலவாதிகளின் கைகளில் சிக்கி ஒரு வட்டார கட்சியாக சுருங்கி போய்விட்டது என்று டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தேர்தலுக்கு முன்பு வழங்கிய வாக்குறுதிகளில் பெரும்பான்மையானவை நிறைவேற்றப்படாததால் சாதாரண பொதுமக்கள் தொடங்கி அனைத்து தரப்பினரும் ஏமாற்றமடைந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் என்று டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விரும்பும் நல்லாட்சியை தமிழகத்தில் அமைத்திடவும் அரசியலில் இனி துரோகம் என எவரும் சிந்திக்கக்கூடாத அளவில் சுயநல கூட்டத்தின் ஆட்டத்திற்கு நாம் எழுதப்போகும் முடிவுரை அமைந்திட ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் டிசம்பர் 5ஆம் தேதி நாம் அனைவரும் ஒன்று கூடி 5 உறுதியேற்றிடுவோம் என்று டிடிவி தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மக்கள் விரும்பும் நல்லாட்சியை தமிழகத்தில் அமைத்திட ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் உறுதியேற்றுவோம். மக்கள் விரும்பும் நல்லாட்சியை தமிழகத்தில் அமைத்திட ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் உறுதியேற்றிடுவோம். துரோகத்தின் மறு உருவத்திற்கு முடிவரை எழுதிடுவோம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். துரோக சிந்தனை கொண்ட சுயநலவாதிகளால் இப்போது தொடர் தோல்விகளால் துவண்டு வெற்றி என்றால் என்ன என்று கேட்கும் நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டுள்ளது என்று டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். இந்தியாவின் 3வது பெரிய கட்சியாக ஜெயலலிதாவால் வளர்த்தெடுக்கப்பட்ட இயக்கம் இப்போது சில சுயநலவாதிகளின் கைகளில் சிக்கி ஒரு வட்டார கட்சியாக சுருங்கி போய்விட்டது என்று டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தேர்தலுக்கு முன்பு வழங்கிய வாக்குறுதிகளில் பெரும்பான்மையானவை நிறைவேற்றப்படாததால் சாதாரண பொதுமக்கள் தொடங்கி அனைத்து தரப்பினரும் ஏமாற்றமடைந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் என்று டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விரும்பும் நல்லாட்சியை தமிழகத்தில் அமைத்திடவும் அரசியலில் இனி துரோகம் என எவரும் சிந்திக்கக்கூடாத அளவில் சுயநல கூட்டத்தின் ஆட்டத்திற்கு நாம் எழுதப்போகும் முடிவுரை அமைந்திட ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் டிசம்பர் 5ஆம் தேதி நாம் அனைவரும் ஒன்று கூடி 5 உறுதியேற்றிடுவோம் என்று டிடிவி தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்தார்.